தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/12/2016 வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 9:54 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, லாபம் தருகின்ற பிள்ளையார். பிள்ளையாரை நாம் தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருகிறோம். காலம் காலமாக பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுகின்றோம். பிள்ளையாருக்கு சிதறுதாங்காய் உடைப்பது வழக்கம். காரணம், துன்பங்கள் சிதறி ஓட வேண்டுமானால் சிதறுகாய் உடைக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வழக்குகளில் அடிக்கடி சிக்கி தவிப்பார். அப்படி வருகின்ற பொழுது இன்றைக்கு வாய்தா போட்டிருக்காங்க, நான் போகணும், முதல்ல எந்த சாமியை கும்பிட்டு போகிறது, எனக்கு அது வெற்றி வாய்ப்பு வர வேண்டுமே அப்படின்னு கேட்பார். புறப்படுற போது, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புற போது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு சிதறுதாங்காய் உடைச்சிட்டு போங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம். அதே போல் சிதறுகாய் உடைச்சிட்டு போவார், அவர் பக்கத்துக்கு ஜெயமாகும். இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். பள்ளிக்கூடத்தில் படிப்புக்காக இந்த குழந்தைகள் எல்லாம் நான் நன்றாக தேர்ச்சி பெற்றால் 108 தேங்காய் உடைக்கிறோம்னு சொல்லிக்கும். அது மாதிரி பிள்ளையாருக்கு நம்ம சிதறுகாய் உடைப்பது துன்பங்கள் சிதறி ஓடுவதற்காக உடைப்பது. பிள்ளையாருக்கு சதுர்த்தி திதியிலே விரதம் இருக்கிறோம். அதில் வடிவங்கள் பல வடிவம் இருக்குது. பிள்ளையாருக்கு மாக்கல்லாலே பிள்ளையார் இருக்குது, மரகதத்தாலே இருக்குது, மஞ்சளாலே இருக்குது, பசு சாணத்தால் இருக்குது. இன்னும் பார்த்தா செட்டிநாட்டு பகுதியிலே மரத்தாலே பிள்ளையார் செய்து பெண்ணுக்கு வைக்கிற சீர்வரிசையிலே வைப்பார்கள். பல குடும்பங்களிலே இன்றும் அந்த மரப்பிள்ளையார் வைத்திருக்கிறார்கள். மரப்பாச்சி பொம்மை என்று சொல்லி அந்த ஒரு பொம்மையும் வைத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் காலம் மாறிவிட்டது. அந்த மரப்பாச்சி பொம்மை கருங்காலி கட்டையிலே செய்ததாக இருக்கும். அதை குழந்தைகள் வைத்து கையில் விளையாடுகின்ற பொழுது, வாய்க்குள் வைத்து கொண்டு கடிக்கின்ற பொழுது சிவப்பு தண்ணீராக வடியும், வாயிலிருந்து வடியும். அந்த கருங்காலி கட்டை, அந்த மரம், அந்த குழந்தையினுடைய வாயில் பற்களிலெல்லாம் வைத்து கடிக்கின்ற பொழுது அதன் விளைவாக ஏற்படுகின்ற அந்த ஊறுகின்ற எச்சில் வாயிலாக நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருப்பதாக முன்னோர்கள் கண்டறிந்தார்கள் என்று சமீபத்திலே ஒரு நாளிதழிலே போட்டிருந்ததை நான் படித்தேன். அப்படி மரப்பாச்சி பிள்ளையார், மரப்பாச்சி இலை செய்த பொம்மைகள், மரப்பிள்ளையாரெல்லாம் வைத்து சீர்வரிசையில் வைப்பது ஒரு காலத்திலே இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இந்த மரப்பிள்ளையாரை வைத்து வழிபட்டால் என்ன, மண்ணாலான பிள்ளையாரை வைத்து வழிபட்டால் என்ன என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்வதாக சொல்லியிருந்தேன். மாணிக்க விநாயகர் சிவப்பு வண்ணத்திலே உள்ள பிள்ளையார். அவரை வைத்தால் வாழ்க்கையில் தினமும் மகிழ்ச்சியை அனுபவித்து கொண்டே இருக்கலாம். எந்த நாளையும் இனிய நாளாக மாற்றுகின்ற ஆற்றல் மாணிக்க விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு. நம்ம இது மாதிரி பிள்ளையார் கிடைக்கல அப்படின்னா அது இருக்கிறதுக்கு போய் கும்பிடலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ திருக்கடையூர் பக்கம் போகிற போது அங்கே இருப்பது கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னு இருக்கும். அதே இதுக்கு புதன் கஷேத்திரம் திருவெண்காடு போனீங்க அப்படின்னா பெரிய வாரண பிள்ளையார் அப்படின்னு இருக்கும். மாணிக்க விநாயகர், மரகத விநாயகர், செல்வ விநாயகர், சித்தி விநாயகர், அது மாதிரி ஏராளமான பிள்ளையார் இருக்குது. மரகத பிள்ளையாரை கும்பிட்டால் சகலவிதமான யோகங்களும் கிடைக்குமா, சகல வாக்கியங்களும் கிடைக்க மரகத பிள்ளையாரை இல்லத்திலும் வைத்து வழிபடலாம், இருக்கும் இடத்திற்கும் சென்று வைத்து வழிபடலாம். மஞ்சளாலை செய்த பிள்ளையாரை வைத்தால் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல குருக்கள் வந்த உடனே மஞ்சளில் பிடித்து பிள்ளையார் வைத்து அந்த பிள்ளையாருக்கு மாலை போட்டு குங்குமம் வைத்து அதற்கென்று சுலோகம் கணபதியாய நமக என்று சொல்லி ஆரம்பித்து விநாயகரை போற்றி வழிபட்ட பிறகுதான் ஹோமத்துக்குரிய வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்வார். அது எதற்காக என்றால், மஞ்சள் நாம் தடவுவது மங்களத்துக்கு. தீபாவளிக்கு கூட ட்ரெஸ் எடுக்கிற போது அந்த ஆடையினுடைய உச்சியிலே மஞ்சள் தடவுகின்றோம். கல்யாணத்துக்கு சிட்டை போடுகின்ற பொழுது முதல் குறிப்பு விறகுன்னு எழுத மாட்டாங்க. முதல்ல குறிப்பு என்ன எழுதுவாங்க, மஞ்சள் அப்படின்னு எழுதணும். மங்களம் தருவது மஞ்சள். ஆகையினாலே மஞ்சளால் செய்த பிள்ளையார் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார். சரி, பசும் சாணத்தால் செய்த பிள்ளையார் என்ன செய்வார், வியாதிகளை நீக்குகிற ஆற்றல் உண்டு. ஒருத்தர் கேட்டார், கடவுள் இருக்கா இல்லையான்னு ஒரு முனிவற்றை கேட்டாராம். அவர் சொன்னாராம், சாமி இருப்பதை சாணத்தில் பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொன்னாராம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிள்ளையார்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பசும் சாணத்தை எடுத்து பிள்ளையார் மாதிரி அப்படி ஒரு விரலால் எடுத்து பிடித்து வைப்பார்கள். அப்படி பிடித்து வைத்து விட்டால் எத்தனை நாள் ஆனாலும் அதற்குள்ளே பூச்சி வராது. இல்லை என்றால் தனியாக எருவாக சாணமாக இருந்தால் அதில் சிறு சிறு புழுக்கள் 2ஆம் நாள் 3ஆம் நாளிலேயே வந்துவிடும், நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் பிள்ளையார் என்று சொல்லி அதை கடவுளாக நினைத்து நாம் பிடித்து வைக்கின்ற பொழுது அதில் எந்த பூச்சிகளும் அண்டாது. சில ஐதீகங்கள் இன்னும் இருக்கிறது. எங்கள் ஊருக்கு பக்கத்திலே வேந்தன்பட்டி என்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே மிகப்பெரிய விஸ்வரூப நந்தி இருக்கிறது. அதற்கு நெய்யினாலே தான் அபிஷேகம் செய்வார்கள். அந்த 100 ஆண்டு கால நெய்யை 100 ஆண்டுகளாக அதன் மேல் சாற்றப்பட்டு தினந்தோறும் சாற்றப்படுகிற நெய்யை எல்லாம் வலித்து ஒரு கிணற்றிலே போடுகின்றார்கள். அதற்கு நெய்க்கிணறு என்று பெயர்.
நம்ம வீட்டில் நெய் வச்சுருந்தா உடனே அதுக்கு எறும்பு வரும் அல்லது ஈ வந்துடும், உடனடியாக ஈ வந்து மொய்த்து விடும். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அங்கு ஈ எறும்பு எதுவுமே மொய்ப்பதில்லை. இன்று கூட நாம் சென்று நேரடியாக கண்கூடாக காணலாம். காரணம், தெய்வத்தினுடைய அம்சம், தெய்வத்துக்கு ஒரு வலிமை இருக்கிறது என்பது எடுத்து காட்டுகிறதாக இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் நமக்கு தோன்றுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த பிள்ளையாரை பசும் சாணத்தால் செய்து வைத்து கும்பிட்டால் நோய்கள் விலகும். சரி, அரசியல்வாதிகள் எதை கும்பிட வேண்டும்? பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மாக்கல்லால் ஆன பிள்ளையாரை வைத்து வழிபட வேண்டும். வீட்டிலே ஒரு நடுவீட்டிலே கோலம் போட்டு குத்துவிளக்கு ஏற்றி பஞ்சமுக தீபம் ஏற்றி அதிலே மாக்கல் பிள்ளையாரை வைத்து இந்த கணபதிக்குரிய சுலோகங்கள் கணபதி கவசங்களை எல்லாம் படிக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு 4 வரி படித்தால் கூட போதும். அருகம்புல்லையள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் நீ உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன் அருகில் வந்தமை ஆதரிப்பாய் கற்பகமே என்று நீங்கள் கற்பக விநாயகராக நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இனத்தார் பகை மாறி எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, உதவிகள் கிடைத்து உள்ள மகிழும் நாள். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகள் கைகூடும். சூரிய பலம் எதிரில் இருப்பதால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தை மறந்து குணத்தோடு செயல்படுவது நல்லது. பொறுமையை கடைப்பிடித்தால் பெருமை சேரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய். எனவே அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். வாகன தொல்லை உண்டு. வாகன பராமரிப்புக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அரசியல்வாதிகளால் இருந்தால் உங்களுக்கெல்லாம் பதவியில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கவலைகள் தீரும் நாள். இன்றைக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு வரலாம். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருச்சந்திர யோகம். குழந்தைகளின் கல்யாண வாய்ப்புகள் இருந்தால் அது கைகூடும். மனக்கசப்புகள் மாறும். மறைமுக பகையெல்லாம் விலகும். இன்றைக்கு பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியக்கும் தகவல் கடிதம் மூலம் வந்து சேர்கிற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அதிகாலையிலேயே விரயம் உண்டு. வீண் விரயங்களும் உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளாலும் தொல்லை உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாகனம் புதிதாக வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன்வருவர். கட்டிடப்பணி தொடரும். பாதியில் என்ற பணியை மீதியும் தொடரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, சூரிய பலத்தோடு தொடங்கும் இன்று காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களை அனுசரணையாக நடந்து கொள்வர். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். பதவி மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி உண்டு. மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வையால் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பணியில் இந்த தொய்வுகள் அகலும். உத்தியோகத்திலே பணி நிரந்தரம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும். உடன் பிறப்புகள் அல்லது உடன் இருப்பவர்களால் தொல்லைகள் இருந்தால் அது அகலும். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைத்துறை சம்பந்தமாக முயற்சி எடுத்திருந்தால் அதிலும் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். வேகம் காட்டாது செயலில் இருப்பது நல்லது. புதிய பங்குதாரர்களால் தொல்லைகள் உண்டு. பணவிரயம் அதிகரிக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. தனாதிபதி குரு தனஸ்தானத்தையே பார்க்கிறார். காலை நேரத்தில் சலசலப்பு அதிகமாக இருந்தாலும் மாலை நேரத்தில் கலகலப்பு கூடுதலாக இருக்கும். மாலை நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும்.
பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறும் நாள். இன்று இல்லத்தில் ஒரு மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலங்கள் உண்டு. வங்கிகளின் ஒத்துழைப்பும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக கிடைக்கும். இன்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்று குழம்புவீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வியாழன் என்பதால் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் குருவை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.